Hey guys, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம ஒரு சைட்டை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹோஸ்டிங்னு போனாலே நீங்கள் காசு பே பண்ணுற போல் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம லைஃப் டைமாக ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா Firebase. ஹே காய்ஸ், என் பேர் சரண். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகைன் ஃபேக்ட்ஸ். Firebase சொல்கிறது ஒரு கூகுளோட பிளாட்ஃபார்ம். இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் ஹோஸ்ட் பண்ணலாம் பேக் எண்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் iOS ஆப் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். நம்ம சிம்பிளாக ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கூகுள் போயிட்டு Firebase டைப் பண்ணிங்கன்னா Firebaseோட அஃபிஷியல் லிங்க் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை அதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. இது என்னோடய கூகுள் அக்கௌண்ட். நான் அதில் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சைன் ஆகிடுச்சு. கோ டு கன்சோல்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோலுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஆட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட் ப்ராஜெக்ட்னு கொடுங்க. உங்கள் ப்ராஜெக்டோட நேம் இங்கே கொடுக்கணும். நம்ம ஃப்ரீ ஹோஸ்டிங்னு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் ஃப்ரீ ஹோஸ்டிங் சொல்லிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கான்ஃபிகரேஷன் டிஃபால்ட் அக்கௌண்ட்டு ஃபார் Firebase கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இது கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. எனக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா iOS, ஆண்ட்ராய்டு, அப்புறம் வெப் கொடுத்துருக்காங்க. நம்ம வெப் தான் செலக்ட் பண்ண போகிறோம். வெப் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரீ ஹோஸ்டிங் சொல்லிட்டு நம்ம நேம் கொடுக்கலாம். ஆப்போட நிக் நேம் ஃப்ரீ ஹோஸ்டிங் சொல்லிட்டு கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ Firebase ஹோஸ்டிங் செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை சிங்க் பண்ணிக்கலாம். சிங்க் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். என்கிட்ட ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குது. ஸோ அதை தான் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் என் ப்ராஜெக்ட் ஃபைலு. டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதான் என் ப்ராஜெக்ட் ஃபைலு. இதுதான் நான் லைவாக போட போகிறேன், சும்மா டெஸ்டிங்க்கு. ஸோ இது நம்ம லைவ் பண்ணுவோம். இப்போ இதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கோடிங் கொடுத்துருக்காங்களே, இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இண்டெக்ஸை index.html ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க நம்ம ஹெட் டேக்கில் இதை பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதுமாரி பேஸ்ட் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப் முடிஞ்சிருக்க பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகிறோம். எம்பிஎம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். முக்கியமான ஸ்டெப் இதுதான். எம்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இது நம்ம நோட் ஜேஎஸ் கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுதான் அந்த வெப்சைட்டு. ரெக்கமெண்டட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு சும்மா இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு இதில். அதனால் எனக்கு இதுமாரி காட்டுது. நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு npm-vன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வெர்ஷன் காமிக்கும். இதுமாரி காமிச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி உங்களுக்கு காமிக்கலைன்னா நோ ப்ராப்ளம். நான் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெப் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு நோட் ஜேஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நோட் மாடியூல்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு என்பிஎம்னு இருக்கும், பின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த லொக்கேஷன் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம பார்த்து மட்டும் செட் பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுமாரி நம்ம npm-version போட்டால் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம npm செட்டப் பண்ணி இந்த ஃபுல் சோர்ஸ் ஃபைலையும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போக போகிறோம். அந்த ஃபோல்டர் நேம் பப்ளிக்னு வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? பப்ளிக்னு வச்சு சேவ் பண்ணிவிட்டு இது எல்லாமே பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டுக்கிறேன் என் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அகெயின் நம்ம Firebase கன்சோலுக்கு போங்க. இதுக்குள்ளே போயிட்டு இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. npm இன்ஸ்டால் சொல்லிட்டு ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ப்ளக்கின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா Firebase லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அலோ Firebaseன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு வை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் லாகின் ஆகும். திருப்பியும்
திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அலோவ் கொடுங்க Firebase வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆக்சஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா Firebase சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் வந்திருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டெப்ஸு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து Firebase initன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா Firebaseோட மாடியூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து அப்பியர் ஆகும். இதில் வந்து Firebase சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆர் யூ ரெடி டு ப்ரொசீட்னு இருக்கும், வை கொடுங்க. ஓகே, இதில் வந்து Firebaseல இருக்க எல்லா மாடியூல்ஸும் வந்திருக்கு. நம்ம வந்து ஹோஸ்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். டவுன் ஏரா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஹோஸ்டிங் செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து யூஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இதில் வந்து வரும். நான் ஃப்ரீ ஹோஸ்டிங் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து அங்கே பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த பப்ளிக் ஃபோல்டர்னு வந்து என்டர் பண்ணணும். இங்கே பப்ளிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஓகே, பப்ளிக் ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே நேமில் வந்து பப்ளிக்னு டைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நோ கொடுங்க. ஓவர் ரைட் பப்ளிக் HTML வந்து ஆல்ரெடி இருக்குன்னு அப்படின்னு கேட்குது, அதுக்கும் நோ கொடுங்க. திருப்பியும் ஓவர் ரைட் பண்ணுவா கேட்குது, நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு பிறகு இதுக்கப்புறமேட்டுக்கா ஃபைனல் ஸ்டெப் Firebase டிப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இதை பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து உங்கள் லோக்கலில் இருக்க ஃபைல் எல்லாமே Firebaseக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சிட பிறகு உங்களுக்கு ஒரு URL கிடைக்கும். அதுதான் வந்து உங்களோட டொமைன் நேம். இது கிடச்சிருக்கு பார்த்தீங்களா கீழே Firebase சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைவ் வந்து பண்ணியாச்சு நம்மளோட வெப்சைட்டை. இது வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் டொமைன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டொமைன் வந்து வாங்கிட்டு இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைவாக சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.